ச்சே, அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கே அதுலேருந்து ஜீரணிக்க முடியல. அப்படி இருக்கல அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எத்தனை வருஷமா சின்சியர் லவ் பண்ணியிருப்பா. எவ்வளோ கனவு இருந்திருக்கும். நான் கல்யாணம் நடக்கும், நல்லபடியாக ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், இன்னொரு குடும்பம்னா நம்ம குடும்பம் அப்படிலாம் சொன்னாலே நம்மகிட்ட இப்படி பண்ணிட்டேன் இந்த அத்தை. ஆனால் இதுக்கு ரொம்ப திமுரு. சரி, கவரி நகையே இருந்துட்டு போகட்டுமே, அடுத்தால ஒன்றும் இல்லையே. கூட பிறந்த தம்பியோட மக கல்யாணம் பண்ணுறோம், எது வரணும் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கிட்டுங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை. என்ன பேச்சு பேசிட்டு கல்யாண மண்டபத்தில் அம்மா மூஞ்சில் நகையை தூக்கி இறஞ்சி அக்காவை திட்டி இந்த குடும்பத்தில் அவள் எப்படி போய் இருக்க போகிறாளோ எனக்கே நினச்சா தலை சுற்றுது. பேசாமல் அரவிந்தையே அவள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நல்லா பார்த்துருப்பாரு. ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, மிஸ் பண்ணிட்டா. இதான் அம்மா அப்பா பேச்ச கேட்கணும்னு சொல்கிறது கல்யாண விஷயத்தில். பெற்று வளர்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தெரியாமையா இருக்காங்க. இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சே, கோவமா வருது. வாழ்க்கையில் தன்னாலே மண்ணவாரி போட்ட கதையா. ஆனால் அப்படி பார்க்கும்போது அத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் ரொம்ப ஜென்டில்மேன், பக்கா டீசென்ட். அவர் பாவம், அவர் நம்ம என்னன்னு சொல்ல இதை குறை சொல்லவே முடியாது. அவர் அம்மாவுக்காக இவ்வளோ வருஷம் பெற்றுவளர்த்து அம்மாவுக்காக பேசுவாரா, இல்லை இனி நம்ம கூட வாழ போகிற பொண்டாடிக்காக பேசுவாரா? ரெண்டு பேரும் முக்கியம். அதான் அவர் சைலண்ட்டே மெயின்டைன் பண்ணிட்டாரு. இப்போ அம்மாக்காக பேசினாலும் ஊரில் உலகத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க பாரு, கல்யாணம் கொஞ்சம் நேரத்திலே பொண்டாடி விட்டு கொடுத்துட்டான்னு பேசுவாங்க. அதே பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக பேசினா பாரு, இவ்வளோ வருஷம் வளர்த்து எடுத்து இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கா, இவங்க அம்மா வந்த பையன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே அப்படின்னு ஊரெல்லாம் பேசும். அதான் நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த கல்யாணம் முடிஞ்சால் நம்ம எப்படியாவது ஒரு 5 நாள் லீவ் போட்டுட்டு திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தோம். காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இங்கே தலை போகிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ நமக்கு பாட்டு முக்கியம் இல்லை, அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம். எப்படியாவது இந்த ஒரு வாரத்தில் அக்காவோட வாழ்க்கையை சரி பண்ணி அவளை அங்கே கொண்டு அனுப்புறது நம்மளோட கடமை. நம்மளும் அக்காவை போட்டுட்டு போனோம், பாவம் அழுதே உடஞ்சி நூலாக போயிடுவா. ஏற்கனவே அவள் நூல் மாதிரி தான் இருக்கா. சரி பார்ப்போம். இந்த நகை நம்ம கடையில் அத்தானுக்கு மோதிரமும் செயினும் மாப்பிளைக்கு போகணும்னு நாங்கள் பரிசோம், அதுக்காக கடையில் எடுத்தோம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ஒரு கழுத்தில் போட்டிருக்காரு, கையில் ரிங் போட்டிருக்காரு. ஓகே, அதை விட்டுருவோம். அது போக 50 பவுன் நகை. அப்போ 50 பவுன் நகையில் 20 பவுன் நம்ம வீட்டில் போட்டாங்க. 30 பவுன் அத்தான் தந்தாரே. அதாவது 20 பவுன் நகை இந்த பொம்மை கழுத்தில் போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சது. எல்லாமே 20 பவுனால வெயிட்லெஸ் நகையாக பார்வையாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தான் பார்த்து இந்த 20 பவுனும் எடுத்தோம். சரி, இதை விட்டுருவோம். இது 916 அப்புறம் என்னது ஹால்மார்க்கா அது இதுன்னு என்னெல்லாம போட்டு தான் அவங்க பக்காவாக தந்தாங்க. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. 20 பவுன் சத்தியமாக கவரிங் கிடையவே கிடையாது. கடையில் என்ன கவரிங்கை போட்டு விற்பாங்க. 916 இருக்கு, 916 சீல் இருக்கு, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கு. அப்படி இருக்கையில இது தங்கம் தான், கவரிங்கா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த 30 பவுன் நகையில எப்படி கவரிங் இருக்கும்? அத்தா மேலே டவுட்டு இல்லை. இருந்தாலும் சண்டை பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எல்லாமே ஆராய வேண்டியது இருக்குல்ல. 30 பவுன் கவரிங்னு ஆசாரி சும்மாவும் சொல்லியிருக்க மாட்டாரு. சபையில் வச்சு சொல்லணும்னா போய் சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 30 பவுன் நகை கவரிங். அதாவது இதில் அந்த கை செயின் மட்டும் நமக்குள்ளது. அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கிட்டும் நம்ம கொடுத்தோம். மீதி எல்லாமே அத்தான் தந்தது. கை செயின் எப்படி பார்த்தாலும் 3/4 பவுன் இல்லை 1 பவுன் தான் இருக்கும் எங்களது. அதை வச்சுருவோம். அப்போ 30 பவுன் கவரிங்லாம் சொன்னாங்க. அப்போ 30 பவுன் இந்த நகை எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாமே அத்தான் தந்தது தான். அத்தான் அங்கே வச்சு எனக்கு தந்தாரு, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ அத்தான் தந்தது ஒரு கவரிங்காக இருக்குமா? அப்போ இந்த 30 பவுன் அத்தான் தான் கொடுத்தாரு. அப்போ அத்தான் கவரிங் நகையை கொடுத்தாரா? எப்படி கொடுப்பாரு? ஆனால் கொடுத்துருக்காரே. இந்த நகை எல்லாமே நமக்கு தெரியும். இதில் இப்போ வாங்கினது அத்தானுக்கு வாங்கின நகை எல்லாமே நான் தான் போய் பார்த்து எடுத்தேன். ஏன்னா அக்காவுக்கு அந்த அளவு நகை டிசைனும் தெரியாது, நகை எப்படி வாங்கணும் கூட அவளுக்கு தெரியாது. நானும் அப்பாவும் தான் கூட போய் வாங்கினோம். எனக்கு தெரியும் இந்த நகை எல்லாமே நம்ம வீட்டில் கிடையாது, இது அம்மா நகை கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த நகை நம்ம வீட்டில் பார்த்ததே கிடையாது. இது கண்டிப்பாக அத்தான் தந்தது தான். அப்படின்னா அப்போ கவரி நகை கொடுத்தது அத்தானா? 30 பவுன், 1 பவுன் 2 பவுன் இல்லை, 30 பவுன் கவரி நகையை எதுக்காக கொடுக்கணும்? இல்லைன்னு சொல்லி தர வேண்டியதானே. இப்போ யாரை விட்ட கேட்டா? ஐயோ, 30 பவுன் கவரிங்கா? இவரை போய் ரொம்ப நல்லவர், தங்கமானவர், ஜென்யூன் அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டுமே. இவன் தான் ஃப்ராடு பைய. அதனை பார்த்தேன். 30 பவுன் இவனுக்கு எப்படி கிடைக்கும்? வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது. அம்மா காசு நம்பிட்டு இருக்கான். இவன் எப்படி போட ஆரம்பத்தில் டவுட் ஆனே. அப்புறம் எப்பவும் அம்மா காசையே நம்பி இருப்பான். இவனும் ஏதாவது எடுத்து வச்சு எதுவும் சேர்த்திருப்பானோ அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிட்டேன். அப்போ 30 பவுன் கவரிங் நகையை கொடுத்தது இவன் தான். கொள்ளன். எதுக்கு 30 பவுன் கவரிங் நகை போடணும்? சரி, கவரிங் நகை போட்டான், தெரியக்கூடாதுன்னு தந்துட்டான். சரி, சபையில தெரிஞ்சுக்கல. அப்ப வாயில மண்ணே வச்சிருந்தான். வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே, அம்மா நான் தான் கொடுத்த நகை இது 30 பவுன் அப்படின்னா நீங்க என்னதான் திட்டணும் ஒரு வார்த்தை சொல்லல. கல்லூரி மகன் மாதிரி என்ன இருக்கிற கெட்ட பேர் ஃபுல்லா அம்மா அப்பா அக்காக்கு தான். அப்ப கூட வாய் திறக்கலையே. ச்சீ, எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கா. ஆசைப்பட்ட பொண்ணுக்கு 30 பவுன் இல்ல, ஒரு 5 பவுன் நகையாவது சேர்த்து கொடுத்துருக்கலாமே. கொடுத்துருந்தா கூட அதை வச்சு 25 பவுனா நாங்க பேசியிருப்போமே. இல்ல, தரக்கூட வேண்டாம், எதுவும் வேண்டாம். எங்க வீட்டுல பேசுங்க மாமா, கால கையில வந்து நானே எப்படியாவது எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணி இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லின்னு அப்படியே சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு கிரிமினல் புத்தி. 30 பவுன் கவரிங் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்துட்டுக்கான பாரு. விட மாட்டேன், இதை நான் விடவே மாட்டேன். விட போறது இல்ல.
என்ன வாய் பேசிச்சு அந்த அத்தை. மகனுக்கு வண்டவாளம் தண்டவாளம் தெரிய வேண்டாமா? நாங்க கேவலப்பட்டோம்ல, உன் மகன் அதை மாதிரி கேவலப்படணும். பாரு, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். கவரி நகை போடுற கவரி நகை இப்பமே ஊரை கூட்டுறேன். ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணி காலி துப்ப வைக்கிறேன். சீ, இவெல்லாம் ஒரு மனுஷன் கவரி நகை போட்டுட்டு அதுவும் மேடல ஊமையா இருந்துட்டானே. எனக்கு அதுதான் கடுப்பா இருக்கு. இவன் கவரி நகை போட்டது கூட தப்புல, ஊமையா நின்னுட்டான்ல. அம்மா அப்ப இவ்வளவு கேவலப்பட்டு கில்ட்டியா நின்னாங்க, அப்ப கூட வாய் திறக்கல. இருடா கருவாயன், என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான் பாரு. இப்பமே எங்க அக்காட்ட சொல்லி உனக்கு உண்டு இல்லைன்னு பண்றானா இல்லைன்னு மட்டும் பாரு. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகணும்? யாரு கவரிங் நகை போட்டா? அம்மா அப்பா இப்படி பேசிட்டாரு. சரி, அவராது ஒரு ஃபோன் கூட இன்னும் பண்ணலையே. நேற்று போனவரு ஒரு ஃபோன் பண்ணி என்னதான் கோவம் இருக்கட்டும், நான் திட்டதான் செய்வேன், அதுக்குன்னு பேசாம இருப்பாரா? இந்த ஆம்பளைகளே இப்படிதான் போல. என் ஃப்ரெண்டு கூட ஏற்கனவே சொல்லியிருக்கல, லவ் பண்ற வரதான் பின்னாடியே சுத்திக்கிட்டே திரிவானுங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட பார்க்க மாட்டாண்டின்னு சொன்னா சரியாதான் இருக்கு. அப்புறம் ஒண்ணும் நடக்கலையே, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தானே ஆயிருக்கு, தாலியை தானே கட்டியிருக்கான். ஒரு ஃபோன் ராத்திரி ஃபோன் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன், ஃபோனே பண்ணல. ஏன்னா அம்மா பிள்ளை ஆயிட்டான். இவனுக்குலாம் எது கல்யாணம்? ரோஜா சொன்ன மாதிரி என் வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன். லவ், பெரிய லவ். 12 வயசுல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்ல, அதான் எனக்கு அவர் பெரிய மனசு இல்ல. அம்மா முன்னாடியே பிடிச்சிட்டு அடையிடும். ஃபோன் பண்ணுவேல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். நானும் ஒன்றும் உனக்கு ஃபோன் பண்ண போகிறது இல்லை. ஒன்று நீ ஒன்று எனக்கு தேவையில்லை, போ. ஃப்ராடு ஃப்ராடு, என் வாழ்க்கையே ஏமாத்திட்டேன். எனக்கு இன்னும் வாழ்க்கையே தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. கல்யாண வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கடைசி வரை நான் இப்படியே இருந்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா. லவ் பண்ணியிருக்கா, லவ் ஒரு ஃப்ராடு ஃபோர்ஜரிய. சி, லவ் பண்ணவன் எல்லாரும் தங்கத்தில் போடுவான், வைரத்தில் போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். கவரிங்க போட்டிருக்கான். இப்படி ஒருத்தர் நான் உலகத்திலே பார்த்ததில்ல. எனக்கு உண்டுன்னு ஆக்கணும் இல்லையான்னு மட்டும் பாரு. இவன் என்ன பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருக்கா? அக்கா, என்ன ரோஜா, நீ சொன்னா சரிதான். என் வாழ்க்கையில நானே மண்ணை வாரி போட்டுட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு கல்யாண வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தேவையில்லை, ஒன்றும் எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கை போகட்டும், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் ரோஜா. நான் இப்படிலாம் ஆகும்னு நினைச்சே பார்க்கலடி. நேற்று அவங்க அம்மா முன்னாடியே பிடிச்சிட்டே போனான்ல, அதுக்கப்புறம் சாயந்தரமாவது ஒரு ஃபோன் போட்டிருக்கலாம். சரி, ராத்திரியாவது ஒரு ஃபோன் போட்டிருக்கலாம்ல. ஒரு ஃபோன் போட்டான் இல்லை, அவனுக்கு இன்னும் தேவையில்லை. ஆனால் எனக்கு அப்படியா? பொண்ணா பிறந்துட்டேன்ல, தாலியை வர கட்டி தொலைச்சிட்டான். எனக்கு அவன்கிட்ட பேசணும் போல இருக்கு. நாளை திட்டாத அவனை திட்டணும். அக்கா அந்த கருவாய் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா. 10 மட்டும் திட்டினாலும் 20 மட்டும் அவனை பார்க்கணும்னு தான் சொல்கிறா. ரோஜா, அவசரப்படாத. உன் அவசர புத்தினால உங்கள் அக்கா வாழ்க்கை இல்லாமல் போயிடக்கூடாது. உனக்கு தெரிஞ்சதாகவே இருக்கட்டும். நான் கடை எதுவும் சொல்லிக்காத. என்ன இருந்தாலும் அவள் வாழ்க்கை இங்கே எத்தனை நாள் இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நாளைக்கு பிரச்சனை சரியாகி அவள் அங்கே போய் தான் ஆகணும், அங்கே தான் வாழ்ந்தாகணும். அதான் அவள் வீட்டுக்காரரு. நம்ம இந்த விஷயத்த அக்கட சொல்ல வேண்டாம். சொன்னால் கண்டிப்பாக மேலேயும் பிரச்சனை வரும். என்ன ரோஜா, நகையும் கையுமா வந்து நிற்க? ஏன் மறுபடியும் அந்த அத்தைக்காரி ஏதாவது ஆசாரி அனுப்பி விட்டுருக்காளா சுரண்டி பார்க்கறதுக்கு? கள்ளி கடுக்கட்ட கள்ளி சுரண்டி அதுலேயே ஒரு பவுன் எடுத்துருவா. இல்லைக்கா, நான் தான் அக்கா உன்ட ஒன்று சொல்லணும். நான் மண்டபத்திலே சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இப்படி அமையும் நான் நினைக்கலையா? நானும் ஷாக்காகவே அப்படி நின்றுட்டேன். அக்கா, எனக்கும் அத்தானுக்கும் தெரியும், ஆனால் உனக்கு தான் தெரியாது. நகை எனக்கு அத்தான் வாங்கிட்டு வர சொன்னார்ல, நான் வாங்க போன இடத்துல வாங்கினேன். வாங்கிட்டு நம்ம தெரு முனை இருக்கல, அங்கே திரும்பல 2 திருடனுங்க என் நகையை பறிச்சிட்டு போயிட்டாங்க்கா. அப்புறம் நான் அங்கேயும் அழுதேன். அத்தானுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அத்தானும் வந்தார். நல்ல வேலை அந்த நேரம் ஒரு போலீஸும் வந்தார். அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல நகை. கல்யாணம் அவ்வளோதான் நினச்சி ரொம்ப அழுதேன். அத்தானும் பயந்துட்டாரு. அப்புறம் தான் நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் தான் வழியில் அந்த திருட்டு பைக்க நகையை வச்சு ஏதோ பேசிகிட்டு இருந்ததை பார்த்து அடித்து பிடிச்சி நகையை வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். சத்தியமாக அந்த நகையை அப்படியே அவர் கொண்டு வந்திருப்பாருன்னு நினச்சேன். அந்த கள்ள பயக்க நகையை எங்கேயோ மாற்றிக்கிட்டு அதுக்கு பதிலாக திருட்டு நகையை வச்சுருக்கானுங்க. சாரி, கவரிங் நகையை வச்சுருக்கானுங்க. வச்சு ஏமாற்றிட்டாங்க்கா. இது அதில் நடந்த பிரச்சனை தான். அந்த திருடனால தான் இப்படிலாம் நடந்திருக்கு. மற்றபடி இது யாரையுமே குறை சொல்கிற மாதிரி தெரியலக்கா. என்னடி சொல்ற? என்ன கதை இது? புது கதையா இருக்கு. என்ன ரோஜா வளருக? நகை காணாம போயிட்டா?
திருட்டு போய் எடுத்துட்டு போயிட்டானா? ஏன்டே அன்னைக்கு சொல்லல? சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஐயோ, இன்னும் எதை மறைச்சு தொலைச்சியோ தெரியல. பாரு, அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தா நான் சபையில இதெல்லாம் பேசியிருப்பேன்ல. எல்லாம் ஒன்னால தாண்டி. ஐயோ, திருட்டு பைக்கில் 30 பவுன் நகையும் கொண்டுட்டு போனா போ. நான் கூட மனசுல ஓடிச்சு, ஒருவேளை இவர் கவரிங் நகையை எடுத்து வாங்கி தந்திருப்பாரோ அப்படின்னு. அப்படிப்பட்டவர் கிடையாதுதான். இருந்தாலும் அம்மா கையை எதிர்பார்த்துட்டு இருக்காரு, ஒரு வேலை அப்படி பண்ணியிருப்பாரோன்னு மனசுல ஓடிட்டு இருந்து. நல்ல வேலை அவர் அப்படிலாம் கிடையாது. பாவம், அம்மாவுக்கு பேசுவாரா, நீ சொன்ன மாதிரி எனக்கு பேசுவாரா? அவர் நினைக்கிறது எனக்கு வருத்தமாகவும் இருக்கு, கோபமாகவும் இருக்கு. என்கிட்ட ஒரு ஃபோனாவது பேசலாம்ல. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்னடி பண்ண? எப்படி அந்த கிழவி 30 பவுன் நகை இல்லாமல் நான் வீட்டில் ஏற்ற மாட்டா? அம்மா அப்பாவும் அவரை தப்பாக தானே நினச்சிருப்பாங்க. அவர் தானே கவரி நகை போட்டிருக்காருன்னு நினச்சிருப்பாங்க. அவர் பாவண்டி, ரொம்ப பாவம். பார்க்க தான் அப்படி இருப்பார், பலாப்பழம் மாதிரி. ஆனால் உள்ள ரொம்ப தங்கம். அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க சத்தியமாக நான் கொடுத்து வச்சிருக்கணும் ரோஜா. எனக்கு அவரை எப்பவுமே பார்க்கணும் ரோஜா. ஒரு ஃபோன் பண்ணி கொடு ரோஜா. அம்மாட்ட சொல்லு ரோஜா இந்த விஷயத்த. அம்மா உங்களை தப்பா எடுத்துக்காம. அக்கா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு? அவர் 30 பவுன் நகையை தந்துட்டாரு, நம்ம தான் தொலைச்சிட்டேன். நான் தாங்க தொலைச்சேன். இப்போ 30 பவுன் நம்ம ரெடி பண்ணாதான் உன்னை கொண்டு அங்கே விடணும். கவலைப்படாத, எதையாவது பண்ணி உன்னை அந்த வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சென்னைக்கு போவேன். அம்மா அப்பாட்ட நான் சொல்கிறேன், இது நமக்குள்ளே இருக்கட்டுக்கா. மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்னதான் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக நம்ம பேச்சா தான் இருக்கும். சரி, நீ அழாத. சாப்பிடவும் இல்லை நேரத்துலேருந்து. வா சாப்பிடு. அத்தனுக்கு நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன். ஃபோன் வேண்டாம், வா நேர்லேயே அத்தனை பார்த்து பேசலாம். டேய் மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருக்கேன். நான் ஒரு வேலை கன்னியாகுமரி போனேடா. அப்புறம் சிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆமே. சிப்ஸ் 2 கிலோ வாங்கிட்டு வரக்கூடாதா? சிப்ஸ் தான் நம்ம பட்ஜெட்ல ரொம்ப இடிக்கு இல்ல மாப்ள ராத்திரி? டேய் ஆமாடா, சிப்ஸ் வாங்கிட்டு வர மாட்டுட்டியடா. நமக்கு சைட் டிஷ்ஷே சிப்ஸ் தான். என்ன கார்த்திக் சார் பார்க்கவே இல்ல, ரொம்ப பிஸி போல. ஏய், கல்யாண வீட்டுக்கு தான் போனியா இல்ல கல்யாண வீட்டுக்கு போறேங்கற பேர்ல அங்க எதுவும் பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டியா? உன்னையெல்லாம் நம்ப முடியாது, சரியான ஃப்ராட் நீ. ஹாய் சிஸ்டர். ஆமா, இவனெல்லாம் நம்ப முடியாது. அங்க போய் ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எங்களுக்கு தெரியும், நீ மூடு. பாரு காட்டி, உன் மூத்துக்காக பார்க்கேன். உன் ஆளு ரொம்ப என்ன பேசுறா, சொல்லி வை. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ராஜேஷ், வாமாப்ல போலாம். இன்னிங்க என்ன நம்ம தான் பல்ப் வாங்கணும். பிரியா, 3 நாள் காலேஜ் எப்படி போச்சு? போரா இருந்திருக்குமே, சாப்பிட கூட மாட்டியே. 3 நாள் எதுக்குடா காலேஜுக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்குமே. அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. நான் கேண்டீன்ல போய் பப்ஸ், கட்லெட், ரோஸ் மில்க் நிறைய குடிச்சேன். அப்புறம் எங்க அம்மா 3 நாள் வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடேரியன் பிரியாணி கொண்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டேன், நல்லா சுத்தினேன். வழக்கம் போலதான். ஏன் நீ இல்லாட்ட நான் கப்பலே கவுந்தா போகுதே. காலேஜ் தானே நடந்துட்டு தானே இருக்கு, நீ லீவ் போட்ட? பிரியா, நான் போன கல்யாணத்தை என்னைக்கும் எப்பவுமே லைஃப் லாங்கா மறக்க முடியாது. அப்படி ஒரு கல்யாணம். கல்யாண வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு ஆம்பளைங்க சண்டை போடுவாங்க. ஏன் மாமியாரு மாமனார் கூட சண்டை போடுவாங்க, அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டு நான் பார்த்திருக்கேன். ஆனா நகைய வச்சு மாப்பிளையும் பொண்ணையும் பிரிச்ச கல்யாணம் இதுவா தான் இருக்கும். ரொம்ப வருத்தமா போச்சு. அவங்க 12ஆம் கிளாஸ்ல இருந்தே லவ் பண்றாங்களாம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் நைட் கூட நடந்திருக்குல்ல. நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கு? இப்போ எதுக்கு கவலைப்படுற? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னு கவலைப்படுறியா, இல்ல அந்த ஊருக்கு போய் நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையேன்னு கவலைப்படுறியா, இல்ல அந்த பொண்ணு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சண்டை வந்திருந்தா நம்ம அந்த படத்துல எல்லாம் கடைசியா தாலி கட்ட போவாங்களா மாப்பிள்ள, அதே மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமே நினைச்சு கவலைப்படுறியா? சொல்லு. என்னம்மா பிரியா நீ? அவங்க என்னோட வயசுல பெரியவங்க. என்ன போட்டு நீ ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு தான் கவலைப்பட்டேன். மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. சைக்கிள் கேப் கிடைச்சா ஆட்டோ ஓட்டுன்னு எனக்கு தெரியும்டா. டேய், ஒரு ஃபோன் அடிச்சியா, ஒரு வீடியோ கால் போட்டியா? அடுத்தவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல இவ்வளவு கவலைப்படுறது தெரியல. ஒரு வீடியோ கால் போட்டு பேசிருப்பியா? 3 நாள் நல்ல ஜாலி அடிச்சு தண்ணி அடிச்சு சுத்திட்ட. ஏய் இல்லடி, நான் எப்ப தண்ணி அடிப்பேன்? நீ பாத்தியா இல்ல வாங்கி கொடுத்தியா? லூஸ் மாதிரி பேசாத. பசங்க தான், நான் பிள்ளை கிடையாப்பா. ஐ எம் வெரி ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் மௌத்த மாத்திட்டாலும். ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? என்ன 3 நாள் உன்ட்ட வீடியோ கால் போட்டு பேசல, அதானே கோபம்? கொஞ்சம் சாந்தமா பேசுமா. ஹஸ்பண்டு வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி இப்படி எடுத்துருந்துன்னான்னு வையன், சண்டை தான் வரும். ஏன் பூகமே வெடிக்கும். அதுவே சைலண்டா பக்கத்துல போய், மாமா அத்தான் என்ன வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்கியா, உட்காரு காஃபி போட்டு தரேன்னு கொடுத்து அப்படியே தலையை பிடிச்சி விட்டு விட்டா, காலையே அமுக்கி விட்டா அந்த பிரச்சனையே இருக்காது. இப்படி விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் லைஃப் ஓஹோன்னு இருக்கும். இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு தலையெல்லாம் வலிச்சுன்னா தைலம் போட்டு காலமிட்டு ஒண்ணுன்னு எதிர்பார்க்கியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. ஷோ, எது சொன்னாலும் குதர்க்கமா பேசினா எப்படி? சரி வா, ரோஸ் மில்க் சாப்பிடலாமா?
இல்ல ஷார்ஜா ஷார்ஜா குடிக்கலாம். வா. இப்பதான் வலிக்கு வந்திருக்க வா. அப்புறம் நல்ல நூலா இழைச்ச மாதிரி இருக்கு 3 நாள்ல. வா ஷார்ஜா குடிச்சிட்டே பேசலாம்.